இந்த ஒபதியா என்கிற தீர்க்கதரிசி ஏதோமை குறித்து தீர்க்கதரிசனமாக உரைக்கிறது தான் ஒபதியா இந்த புஸ்தகம். இந்த புஸ்தகத்துல ஒரே அதிகாரம் உண்டு, கிட்டத்தட்ட 21 வசனங்கள் உண்டு. இதுல 3 பேரை பற்றி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கும். ஒன்னு ஏசா, யாக்கோபு, யோசேப்பு. இந்த ஏசா யாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈசாக்குடைய பிள்ளை. ஈசாக்குக்கு ரெபேக்காலுக்கு இரட்டை பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஒன்னு ஏசா, மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. சோ இந்த ஏசா அவன் என்ன செய்தான் பாருங்க. நீங்க வேதத்துல வாசிக்கும் போது இந்த ஏசா ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் வெகு மனநோவை கொண்டு வந்தார்கள் என்பதாக வேதத்துல வாசிக்கிறோம். இந்த ஆதியாகமம் 26வது வசனம், 34வது வசனம், 35வது வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 26, 34, 35. ஏசா 40 வயதான போது எத்தியானா பேயேரினுடைய குமாரத்தியாகிய யூதீத்தையும் எத்தியானா எலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்கு ரெபெக்காலுக்கும் மனநோவா இருந்தார்கள். ஏசா கல்யாணம் கட்டின பொண்ணுங்க இவங்க எல்லாம் என்னவா, யாருக்கு மனநோவா இருந்தாங்களா? பெற்றோர்களாகிய ரெபேக்காலுக்கும் ஈசாக்குக்கும் மனநோவை கொண்டு வந்தார்கள். ஏசா தெய்வத்தை விட்டு விலகி போனான். அவங்களுடைய பெற்றோருக்கு அவன் மனநோவா இருந்தான். தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை தன்னுடைய சகோதரனாக யாக்கோபுக்கு இழந்தான், விற்று போட்டான். அதனுடைய மேன்மையை அவன் அறியாமல் விற்று போட்டான். ஏசா மேல வர வேண்டிய ஆசீர்வாதம் அவங்க அம்மா ரெபேக்காலின் மூலமாக யாக்கோபு மேல வந்துருச்சு. ரெபேக்கால் தான் செய்கிறா. என்ன செய்யறா? ஏசா கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறா. அவன் அண்டையில தேவனுடைய ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா அவனால் அதை கட்டி காக்க முடியாது. அதனால உன்னுடைய அண்ணனை போல உன் தகப்பனார் இடத்துல போய் அவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் என்பதாக ரெபேக்கால் ஐடியா கொடுத்து அதை யாக்கோபு செய்கிறான். அதை வாங்கி கொண்டு யாக்கோபு மாமனார் வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் அந்த 2 பெண்களுக்காக வேலை செய்கிறான். வேலை செய்து பின்பு வந்து ஏசாவை சந்திக்கிறான். சந்திப்பதற்கு முன்பாக யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாக மாற்றினார். அல்லேலூயா. கையை மேல ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. நீங்க ஒரு வித்தியாசத்தை கவனிக்கணும். நேரம் இல்லாததுனால நான் சுருக்கமா உங்களை நான் கொண்டு போகிறேன். ஏசா என்கிற இவன் ரொம்ப அவன் களைத்து போன போது, அவன் ஆத்துமாவில எனர்ஜி இல்லை, ரொம்ப களைத்து போன போது ஒரு பயிற்றங்கூழுக்காக அவன் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போனான். ஆனா யாக்கோபை கவனிங்க. அண்ணனை பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்க போகிறான். அண்ணன் இவனை அடிச்சு கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவன் ஜீவனுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கலாம். ஆனா இவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? முழங்கால் படிட்டு எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று தேவனோடு மன்றாடினான். அப்ப பாருங்க எவ்வளவு பெருத்த ஒரு வித்தியாசம். ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் எவ்வளவு பெருத்த வித்தியாசம். ஒருவன் சரீர களைப்புக்காக அவன் சேஷ்டபுத்திர பாகத்தையே இழந்து போகிறான். இன்னொருத்தன் ஜீவன் இழந்து போகிற நேரத்திலையும் ஜபம் பண்ணும்படியாக தேவனுடைய சன்னிதானத்தை எழும்பி வருகிறான். தேவ பிள்ளைகளை, நீங்க மனுஷனிடத்துல நிற்கிறதற்கும் கர்த்தரிடத்துல நிற்கிறதற்கும் ஒரு பெருத்த வித்தியாசம் உண்டு. ஏசா மனுஷனிடத்துல நின்று தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனா, ஆனா யாக்கோபு கர்த்தருக்கு முன்பாக தன்னை நிறுத்தி கொண்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான். தேவ பிள்ளைகளே, உங்கள் ஆபத்து நேரத்துல உங்க ஜீவனுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் போது, உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் பிசாசுகள் எழும்பும் போது, உங்க வாழ்க்கையிலெல்லாம் குழப்பங்கள் வரும் பொழுது நீ யாருக்கு முன்பாக நிற்கிறாய்? யாரை நோக்கி கூப்பிடுகிறோம்? யாருடைய சன்னிதானத்துல முழங்கால் இடுகிறோம்? ஆண்டவரை நோக்கி நீங்க சொல்லுகிற காரியம் என்ன? உங்க பிரார்த்தனை என்ன என்கிறதை கர்த்தர் கவனிக்கிறார். ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. அவன் கர்த்தரை விட்டு விலகினான்.
இவன் கர்த்தரை பற்றி கொண்டான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது மாத்திரமல்ல, இப்போ ஒபதியா புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்களேன். ஒபதியா புஸ்தகத்துல ஏதோம் அப்படின்னு நீங்க வார்த்தையே பைபிள்ல வாசிச்சீங்கன்னா, ஏதோமியர் யார் அப்படின்னா ஏசாவுடைய வம்சத்தார் தான் ஏதோமியர் என்பதாக வேதத்துல வாசிக்கிறோம். இவர்கள் செய்த காரியங்களை பாருங்க. நீங்க இப்ப 10ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்க ஒபதியா 1:10ஆம் வசனத்துல இருந்து 10, 11, 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசிங்க. நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும். நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். நீ எதிர்த்து நின்ற நாளிலே அந்நியர் அவன் சேனையை சிறைப்பிடித்து போன நாளிலும் மறுதேசத்தார் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரிலே சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனை போல இருந்தாய். என்ன செஞ்சான் பாருங்க. அவன் சகோதரனாகிய யாக்கோபை கொடுமைப்படுத்தினான். அவனுக்கு விரோதமாக ஆட்கள் எழும்பி அவனை சிறைப்பிடித்த போது அவர்களுக்கு ஏசாவுடைய வம்சத்தாராகிய யோதோமியர் அவங்களுக்கு உதவி செய்தார்கள். புரியுதா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். நல்லா கவனிங்க. ஒரே புஸ்தகம், இந்த ஒரே அதிகாரம் தான் இருக்கு இந்த புஸ்தகத்துல. இந்த ஏதோமியர் யாக்கோபை கொடுமைப்படுத்தினாங்க. அவங்களை சிறை பிடித்து போகும்போது அவங்க பேர் சீட்டு குலுக்கி போட்டாங்க பாருங்க. அப்ப கூட யாரு நின்னா? சகோதரனாகிய ஏசாய வம்சத்தாராகிய ஏதோமியர்கள் இருந்தார்களாம். 2வது பாருங்க, 12ஆம் வசனத்துல 12ஆம் வசனம். உன் சகோதரன் அந்நியர் வம்சமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பரிசுத்தத்தோடு பாராமலும் யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும் அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதா இருந்தது. பாருங்க, இவன் என்ன பண்ணிருக்கிறான்? பிரியத்தோடு பாராமலும் அந்நியர் வசமாகின நாளாகிய அந்த நாளை இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ரொம்ப பிரியத்தோடு ஆசையோடு பார்க்கிறான். எப்போ? யாக்கோபு வம்சத்தார் சிறை பிடிக்கப்பட்டு போறாங்க பாருங்க. அந்த நாளிலும் இவங்க சத்துருக்களோடு இருந்தா. 2வது பாருங்க, அவன் அழிவும் போது யூதா புத்திரருடைய அழிவின் நாளில அவர்கள் நிமித்தமாக இவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். யாரு? அவன் சொந்த சகோதரனை அழிக்க நேரத்துல, அவர்களை சிறையாக கொண்டு போகிற நேரத்துல இந்த ஏதோமியர் சந்தோஷப்படுறாங்கப்பா, இவன் போயிட்டாயா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுகிறாங்க. 13ஆம் வசனத்துல என் ஜனத்தின் ஆபத்து நாளில நீ அவர்கள் வாசலுக்குள் பிரவேசியாமலும் அவர்கள் ஆபத்து நாளில் அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோடு பாராமலும் அவர்கள் ஆபத்து நாளில் அவர்கள் ஆஸ்தியில் கை போடாமல் இருக்க வேண்டியது. ஆனா நீ அதை செஞ்சிட்ட. ஏதோ அவன் சகோதரன் சிறைப்பட்டு போகும்போது மீதி இருந்த ஆஸ்தியை அவன் அனுபவித்து கொண்டான். ஆபத்து நாளில யாக்கோபும் அவனுடைய வம்சத்தாரும் தீங்கு அனுபவிக்கும் போது ரொம்ப பிரியத்தோடு பார்க்கறான். நம்ம பல நேரத்துல பாருங்க, நம்மள ஒரு வார்த்தை யாராவது சொல்லிட்டு அவங்களுக்கு சரியா உடம்பு சரியில்லாம அப்படி ஆகிச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன வந்துரும்? சந்தோஷம் வந்துரும். பாஸ்டர், கர்த்தர் தான் பாஸ்டர் செய்தாரு, கர்த்தர் தான் செய்தாரு. என்ன ஆவி? ஏதோமியரின் ஆவி. என்ன ஆவிங்க அது? ஏதோமியரின் ஆவி. உன்னை ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, உன் குடும்பத்துக்கு விரோதமா செய்தவர்கள், அவர்கள் பிரச்சனையை அனுபவிக்கும் போது, வியாதியில விழும்போது, அவர்களை கர்த்தரே தண்டிக்கும் போது, அப்போ உட்கார்ந்துட்டு பிரியத்தோட பாக்குறியா? இல்ல ஆண்டவரே அவர்கள் மேல மனதுருகும் என்று சொல்லி ஜெபம் பண்றீங்களா? நீங்க அப்படி பிரியத்தோட பாக்குறீங்கன்னா அது என்ன ஆவி? ஏதோமியரின் ஆவி. ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஆவி நமக்குள்ள வரக்கூடாது. நம்ம சத்துருக்களுக்கு நன்மை செய்யும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். உன்னை பற்றி தவறாக சொல்லி அவங்க திரிறாங்களா? பரவாயில்ல, அவர்களை ஆசீர்வதிங்க. சபிப்பதற்காக அல்ல, கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கவே கர்த்தரனை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென்.